ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட்டாக உங்களை யார் நினைக்கிறாங்க, ஏன் நினைக்கிறாங்க, அதுதான் டாபிக். ஸோ இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்தவங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய எனர்ஜி. ஸோ எதுக்காக நினைக்கிறாங்க, ஏன் நினைக்கிறாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். 4 பயல் வச்சுருக்கீங்க. பயல் 1 ஆரஞ்சு கலர் ஸ்டிக் ஸ்டோன், பயல் 1. பயல் 2 டார்க் ப்ளூ, கொஞ்சம் மிக்ஸ் ஷேடு இருக்குது. ஸோ டார்க் ப்ளூ. பயல் 3 டார்க் மெரூன், பயல் 3. பயல் 4 பிளாக். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அது உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். ஸோ கரண்ட்டாக உங்களை யார் நினைக்கிறாங்க, Seven of Wands. மேஷம், சிம்மம், தனுசு இவங்க ராசி லக்னமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 7 சீரீஸ் சான்சஸ் இருக்குது. டெம்பரன்ஸ், இவங்க டிஸ்டன்ஸில் தெரியுறாங்க, உங்கள் பக்கத்தில் இல்லை. பட் உங்களுடைய கம்யூனிகேஷன் பேலன்ஸில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு வர்ற ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். இப்போ கரண்ட்டாக உங்கள் 2 பேருக்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கலாம், பேசாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சிலருக்கு லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா இங்கே டெம்பரன்ஸ் வந்திருக்கு. ஓகே, நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இவங்க இன்னும் டெசிஷன்ஸில் விஷயத்துக்கு எடுக்கலை. இவங்க நினைக்கிற விஷயம் வேறு, ஆனால் இவங்க ஆக்ட் பண்ணுற விஷயம் வேறு. ஓகே, பட் இவங்களுடைய மனசில் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க, எப்போவுமே இருக்கிறீங்க. இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க ஒரு ப்ராமிஸாக இருக்கட்டும், இவங்க சொல்கிற விஷயம் அந்த டைமில் நிறைவேற்றாமல் இருக்கிறது, ஒரு கேப் எடுத்துக்கிறது. இல்லை சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்காம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அது அவங்களுடைய பேஷன், அவங்களுடைய ஒர்க்கிங், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நான் சொல்லுவேன், ஆசைப்படுற விஷயங்கள். பட் இங்கே 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக ஒரு லைஃப் இல்லை உங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்குது. இவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்ற தெரியாது மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களை அந்த டைமில் ஏமாத்துறது, இல்லை இந்த டைமில் அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றாமல் போகிறது. அவங்க அப்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
நான் நினச்சேன் தான், பட் அந்த டைமில் என்னால் வர முடியலை, இல்லை அந்த ஹெல்ப் பண்ண முடியலை, அந்த சப்போர்ட் கொடுக்க முடியலை. எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, வேறு விஷயம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீயும் முக்கியம் எனக்கு. இவங்களுக்கு அந்த சூழல் அமையுது. உங்களை வந்து அந்த அந்த சர்டன் டைமில் வந்து அந்த நல்ல பேர் இவங்களால வந்து வாங்க முடியலை, உங்ககிட்ட இருந்து வாங்க முடியலை. ஸோ அந்த பாதிப்பு இவங்களுக்கும் இருக்குது. இல்லை ஆல்ரெடி இவங்க பண்ண மிஸ்டேக் வந்து உணர்ந்தாலும் இவங்களால வந்து அது ஒரு கரெக்ட் மேனராக எடுத்துகிட்டு போக முடியல. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இவங்கள மறுபடியும் ஒரு நம்புறது, இல்லைன்னா வந்து இவங்களுடைய பேச்சுக்கு வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய மைண்டில் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அது வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போது கரண்ட்டாக உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது இவங்களை வந்து நம்புறதில்லை, இவங்களுடைய பேச்சை வந்து நம்புறதில்லை. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக தெரியுது. உங்களை நினைக்கும் போது மிஸ் பண்ணிட்டோமே, இல்லை அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலையே, இந்த லவ் கொடுக்கலையே, அவங்களுக்கு வந்து ஒரு மனசு கஷ்டப்படும்படியாக வச்சுட்டோமே. அதே மாதிரி உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. அது வந்து ஒரு முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து மன்னிக்கலாம் அப்படின்னு நீங்கள் போகும்போது இந்த பர்சன் வந்து அங்கே அவைலபிளாக இல்லாமல் இருப்பாங்க. இல்லை இந்த பர்சன் உங்களை தேடி வரும்போது நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருப்பீங்க. அதனாலேயே இங்கே பேலன்ஸ் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்குது. ஆனால் 2 பேருக்குமே ஒரு கரெக்டாக இந்த பேலன்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதே, உங்களுடைய அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குமே. அப்படிப்பட்ட எனர்ஜி 2 பேருக்குமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் தான் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, உங்களை வந்து திங்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஏர் சைன் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி தான் நான் சொல்லுவேன். மிதுனம், துலாம், கும்பம். இவங்களுக்கு வந்து ஃபேமிலியை விட, இல்லை வந்து அந்த ஒரு கனெக்டிவிட்டியை விட இவங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய வைப் எனக்கு வருது. ஸோ அதை மீறி தான் இவங்க வந்து ஒரு மற்றவங்கள இருக்கட்டும், அதர் ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு எமோஷ்னலி இவங்க அட்டாச் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லலாம், காரியவாதி அப்படின்னு சொல்லலாம். இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பழகுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதில் வந்து அந்த காரியம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும். செல்ஃபிஷ் கூட இவங்க. ஓகே, அதனால் ஒரு இவங்களுக்கு எமோஷ்னலி கூட ஒரு அட்டாச்டு தெரியலை. அப்படிப்பட்ட பர்சன் தான் இவங்கள திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2 இந்த டார்க் ப்ளூ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடக்ஷன். அட் ப்ரெசண்ட் உங்களை யார் நினைக்கிறாங்க, எதுக்காக நினைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு வர்ற பாயிண்ட், அட் ப்ரெசன்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் 2 பேருமே இல்லை. சம் பிளாக்கேஜஸ் தெரியுது.
ஒரு சண்டை இருக்கலாம், மனஸ்தாபங்கள் இருக்கலாம். ஓகே. ஹெர்மெட், 3 of Wands, Seven of Pentacles, Nine of Swords வந்திருக்குங்க. ஸோ உங்களுடைய 2 பேருடைய எனர்ஜியும் இங்கே வருது. 2 பேருமே இப்போதைக்கு ஒரு லோன்லியாக எனக்கு தெரியுறீங்க, ஒரு ஹெர்மெட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இவங்க இல்லை நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், 5 சீரீஸ், 1 சீரீஸ், சிலர் 9 சீரீஸ், 7 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிலருக்கு 8 சீரீஸ் கூட வரும். இப்போதைக்கு இந்த பர்சன்ட்டிருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, தூரமாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியல. ஈவன் அதே சிச்சுவேஷன் தான் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ செப்ரேஷன் அப்படின்றது ஒரு தெரியுது. ஓகே. சில ஊர் விட்டு வேறு ஊர் போயிருக்கலாம், கடல் சார்ந்த இடங்கள் தெரியுது. இவங்களோட தொழிலுக்காக, இவங்களுடைய வேலைக்காக இவங்க ஒரு தனிமைப்படுத்திட்டு இருக்கலாம். இல்லை சிலருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கும். இவங்களுடைய மனசில் இருக்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய லைஃப் இந்த மாதிரி கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. வேலை, பண விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம், வீட்டில் ஒரு ஹெவியாக ஒரு என்ன சொல்கிறது, இல்லை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சமயம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு போயிட்டுருக்கு. இவங்க மூத்த பிள்ளையாக இருக்கலாம், இல்லை கடைசி பிள்ளையாக இருக்கலாம். இவங்க ஃபேஸ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணும். அதனாலேயே இவங்க உங்ககிட்ட பேசுகிறது குறைச்சிருப்பாங்க. ஆனால் மனசில் ரொம்ப வருத்தம் தெரியுது. ஆனால் உங்களுடைய ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் காமிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பர்சன் யார் அப்படின்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. உங்களை பற்றி நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த ஃபீலிங் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனசை தாங்கலை, ஒரு பாரம் அப்படின்னு சொல்லலாம்ல, அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் தான். இவங்கக்கிட்ட இவங்க நினைக்கிற விஷயம் ஷேர் பண்ணவும் முடியலை. சம் கண்ட்ரோல் இஷ்யூஸும் இருக்குது. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். திங்கிங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வருத்தம் இங்கே இருக்குது. சரி, இந்த பர்சன் சுத்தமாக கான்டாக்ட், அதாவது சொல்லிக்காமல் போயிருக்கலாம். எதுவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன் போனாங்க, எதுக்காக இவங்க லைஃப்பில் வந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. எஸ், இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பட் இந்த கப்ஸ் இவங்களால் ஒரு இந்த டைமிங்கில் இவங்க நினச்ச டைமில் சொல்ல முடியாமல் போயிருக்கும். ஸோ இவங்களுடைய ஆசையே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். என்ன தான் இவங்களுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு பிரியம் இருந்தாலும் அதில் ஒரு வருத்தம் இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அப்படி இவங்களுக்கு அந்த ஸ்டெப் எடுக்கும்போது ஏதாவது ஒரு தடங்கள், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு அதை விட ஒரு ப்ரியாரிட்டி வைஸ் முன்னாடி இவங்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களால பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ இவங்களுக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களை சார்ந்து இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சுற்றி அது அவங்களோட ஃபேமிலி இருக்கலாம். ஸோ சம் கண்ட்ரோல் தெரியுதுங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தேர்ட் ஒன், இந்த மெரூன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன். அட் ப்ரெசண்ட் உங்களை யார் நினைக்கிறாங்க, எதுக்காக நினைக்கிறாங்க? காட் விழுந்துருச்சு. ஓகே, 8 of Swords. Empress. Five of Swords. King of Pentacles. Okay. ஸோ இந்த பர்சன் யார் அப்படின்னா, சிலருக்கு இங்கே வந்து ஒரு ஃபேமிலி தெரியுதுங்க. ஒரு ஃபேமிலி வைஸ் ஒரு சண்டைகள் உங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும், இல்லை அங்கே இருக்கிற பர்சனுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தாலே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலையில் ஒரு ஃபேமிலி பேஸ். அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்து பொறாமப்படுறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு பேசுனீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு பிடிக்காது, ஈக்குவலாக ஒரு ஸ்டேட்டஸ் வைஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களும் இங்கே இருக்காங்க. இல்லை உங்கள் 2 பேருக்கு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி சிலர் நடந்துக்கிறாங்க. அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பிரிஞ்சு போயிருக்கலாம், நீங்களும் அவங்களும். அதனால் உங்கள் 2 பேருக்கும் சண்டை. ஸோ காசப்பிங், உங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறது, அவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறது, அதுவே வந்து ஒரு நீங்கள் 2 பேருமே சரியாக பேசிக்காமல் அது கிளாரிஃபை பண்ணாமல் அது ஒரு பெருசாக ஒரு சண்டையாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்க அப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க, இல்லை அந்த பர்சன் வந்து நீங்கள் அப்படி தான் வந்து பேசியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறது. நீங்கள் 2 பேருமே ஓப்பன் அப் கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தவங்க மூலயமா தெரிஞ்ச விஷயம் நீங்கள் நம்பி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். இல்லை பேசினாலும் ஏதாவது ஒரு சண்டை, ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ், அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். மற்றபடி டீப் டவுனில் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணுவீங்க. அது வந்து மனசளவில் தான், வெளியே நீங்கள் காமிக்கிறது இல்லை. இதில் வந்து எனக்கு என்ன மெயினாக தெரியுதுன்னா, 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நீங்கள் பண்ணது கரெக்ட், அவங்க பண்ணது கரெக்ட், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் வருது. நான் பண்ணது எனக்கு கரெக்டாக தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி அவங்களும் அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இது இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னால், இது ரிலேட்டிவ்ஸாக ஒரு ஃபேமிலியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 2 பேர் இருக்காங்கன்னா அப்படி தான் நீங்களும் சரி அவங்களும் சரி நினைப்பாங்க. இதில் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் கூட உங்களை வந்து ஒரு கண்காணிக்கிறதுக்கும், இல்லை படுறதுக்கும், இல்லை உங்களை பற்றி கோல் மூட்டி விடுறதுக்கும் உங்கள் 2 சைட்லையும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டினியூ ஆக மாட்டேங்குது. நீங்களும் அவங்கள நினைக்கிறீங்க, அவங்களும் உங்களை நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல வழி அப்படின்னு நல்ல ஒரு இதில் நினைக்கல. இவங்க எப்படி அப்படி சொல்லலாம், இவங்க எப்படி அப்படி பேசலாம், அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள பற்றி. சிலருக்கு இது ஒர்க்கிங்கில் கூட சூட் ஆகும். ஓகே, சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். இது அந்த ஸ்டேஜ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதான் இங்கே வந்து ஒரு எனக்கு காமிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் தான் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க அட் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லெஷர் கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக பிளாக் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். அட் ப்ரெசண்ட் உங்களை யார் நினச்சிட்டு இருக்காங்க, எதுக்காக நினச்சிட்டு இருக்காங்க?
கார்டு வந்துருச்சு. நைட் ஆஃப் வான்ஸ். Two of Cups. Seven of Pentacles. Four of Cups. ஸோ இவங்க வந்து தனுசு ராசி, மிதுன ராசி, சிலர் வந்து துலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சிலருக்கு வந்து ரிஷபம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க வந்து மிஸ்ஸிங் எனர்ஜி தெரியுதுங்க. உங்களை ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்போதைக்கு வந்து கரெக்டாக பேசிக்கிறது இல்லை. ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் 2 of Cups இருந்திருக்கு. Ace of Wands. பட் இங்கே வந்து ஒரு ரீயூனியன் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே வருதுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் எனர்ஜியாக எனக்கு தெரியுது. இவங்க நினைக்கிறாங்க என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி இவங்க வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் இவங்க வந்து ஒரு பென்டக்கிள்ஸ் இங்கே காமிக்கிறாங்க. ஸோ தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக உங்கள்கிட்ட அந்த டைமில் பேசாமல், இல்லை இவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு அந்த டைமில் சொல்லாமல் இவங்க டிஸப்பியர் ஆயிருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் இப்போ இவங்க வந்து நினைக்கிற விஷயம் ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீயூனியன் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த லவ், இந்த சப்போர்ட், உங்களுடைய ஹெல்ப் இங்கே வந்து உங்கள் ரீதியாக இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இல்லாமல் இவங்க இந்த 4 of Cups தான் இவங்க இருக்கிறாங்க லைஃப்பில். இவங்களுக்கு வந்து மேபி ஒரு சாய்ஸஸ் இருக்கலாம். பட் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் இந்த 2 of Cups. இவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு உங்களை எப்படி இவங்க வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஹெட் வெயிட் இருந்திருக்கலாம். இல்லை இவங்களுக்கு வந்து இவங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் சில விஷயங்கள். இவங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் இல்லை அப்படின்னாலும் இவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும், நான் பார்த்துப்பேன், அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் விலகி கூட இங்கே வந்திருக்கலாம். உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இந்த பர்சனுக்கு இல்லை கொடுக்குறதுக்கு. ஸோ இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தெரியுது. ஆனால் இவங்க பேசின அப்புறம் இவங்களோட மிஸ்டேக் இவங்க உணர்ந்துருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அது வந்து இவங்க உணர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டேஜ் இதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இவங்களோட பென்டக்கிள்ஸில் வந்து இவங்க பெருசாக இன்னும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வராமல் இருந்திருக்கலாம். இல்லை வந்து அதுக்குரிய ஒரு முயற்சிகள் இங்கே பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை இவங்க எதுக்காக உங்களை விட்டு போனாங்களோ அதுவும் ஒரு பெருசாக இங்கே வந்து ஒரு நார்மல் தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதே சமயம் உங்களுடைய ஒரு பாண்டிங்கும் இவங்க வந்து ஒரு ரீயூனைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், உங்களை விட்டுட்டோமே ஒரு அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் வருது. ஓகே, வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க வந்து இப்போ இவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்காக இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அதை திருத்திக்கிறதுக்கு கூட இவங்க ரெடி.
ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இல்லை இது மூலியமாக ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் அதை வந்து ஒரு சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து குறைக்கிறதுக்கும் இவங்களால வந்து முடியும். இவங்க ரெடியாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.